ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். ஆயில்ய நட்சத்திரத்து அன்பர்களே, ஆயில்யம்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க, ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் வீட்டிலே இருந்தார். தற்பொழுது அவர் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ஜென்ம நட்சத்திரம் இருக்கின்ற ராசிக்குள்ளவே வருகிறார். இதை ஜென்ம குரு என்று அழைப்பார்கள். இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குரு கிடையாது தான். ஆனாலும் எப்பொழுதுமே குருவின் பார்வைக்கு விசேஷ பலன்கள் உண்டு. அதன் அடிப்படையில் சில நன்மைகள் உண்டு. அதன் அடிப்படையில் முதல் அமைப்பாக காதல் கைகூடுற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் கைகூடும். அதேபோல் புத்திர பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கைகூடும். கல்யாணமே என்ன நடக்கலைங்க ஐயா அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும். ஆக அன்பு நண்பர்களே, புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகளும் சிறப்பு, திருமணத்திற்கான அமைப்புகளும் சிறப்பு, காதல் கைகூடுறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, திருமணம் பார்க்குறவங்களுக்கு சில கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் சிரமங்கள், அலைக்கழிப்புகள், தடை தாமதங்கள்னு எல்லாம் ஏற்படும். அதை தாண்டி திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி வெற்றி பெற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆகமத்தில் கல்யாண அமைப்புகள் கைகூடிரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, கணவன் மனைவிக்கு இடையில போயிட்டு இருந்த மிக கடுமையான சண்டைகள், ஆல்மோஸ்ட் பிரிவினை தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜில் இருந்தது கூட இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து எப்படியோ ஒன்று ஓட்டிடலாம் சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, மேன்மை, இந்த மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ஓரளவுக்கு உயரக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் பெருசாக கை கொடுக்கலனாலும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் வருகிறதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும்.
ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கடுமையான பின்னடைவுகள் அளவு குறையும், ஆனால் பின்னடைவு இருக்கும். ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் பார்த்துக்கு தான் இருக்கணும். ஆனால் அந்த வீரியம் குறைஞ்சிரும், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் குறைஞ்சிரும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அலைச்சல், வெளியூர் பயணம், வெளிநாடு முயற்சி, இது எது எடுக்கிறதா இருந்தாலும் மிகச்சிறப்பு, தாராளமாக முயற்சிக்கலாம். ஆக வெளிநாடுகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது நிலுவையில் இருக்குது, வரவேண்டி இருக்குது, இல்லை அது சார்ந்து வழக்குகள் போகுதுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக சில சிரமங்களுக்கு பிறகு முடிகிற அமைப்பும் உண்டு. ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டமானது ஒரு நல்ல மேன்மையை தருகின்றது மாதிரியான யோக காலகட்டமாக அமையப் பெறுகிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன மந்தத்தன்மைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நல்லா படிச்சிருவீங்க. ஒன்றும் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடுங்க. தகப்பனார் அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸும், தகப்பனார் அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மைனஸும், ரெண்டுமே அதுதான். சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணுங்க. சரிங்களா? இதெல்லாம் நன்மைங்க. எங்கே கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி உறவில் அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். என்னதான் 7ஆம் இடத்து குரு பார்வை அதை இழுத்து பிடிச்சாலும் நிம்மதியான மன வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. பிரிவினை இல்லை, அவ்வளோதானே தவிர மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகளை அடிக்கடி குடும்பம் ஏற்படுத்தும். தேவையில்லாமல் வீண் டாக் கொடுத்து ஏதாவது ஒன்று பேசி பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. உங்களுடைய வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டாலே போதுமானது. இந்த காலகட்டம் வீண் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொண்டாலே சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல உயர்வு மிகுந்த காலகட்டம்னு சொல்லிட முடியாது. கடன் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும், பொருளாதார நெருக்கடிகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். குறிப்பாக தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. மறைமுகமாக ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க, அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் சட்டத்திற்கு புறம்பான, மனசாட்சிக்கு புறம்பான எதையும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க, இல்லைன்னா மாட்டிக்கிடுவீங்க, அதனால் பேர் கெடும். அந்த விதத்தில் இது ஒரு பார்த்திருக்க வேண்டியது மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்கின்ற அன்பர்கள் வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய பண வருமானத்திற்கான அமைப்போ தொழிலில் பெரிய வளர்ச்சிக்கான அமைப்போ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு ஆவரேஜான பொருளாதாரம். அப்போ லிமிட்டுக்குள்ளே முதலீடுகளை போடுறது நல்லது. நீங்கள் பாட்டு எடுத்து அகலக்கால் வச்சு முதலீடு போட்டிங்கன்னா அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் மந்தத்தன்மை, நட்டம், இல்லை கடன் தொந்தரவு அப்படி மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியமானது. ஸோ இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை சிந்தித்து நம்ம முடிவெடுக்கணும். இல்லைனா அது தடுமாற்றங்களையும் பின்னடைவுகளையும் தான் தரும். அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனாருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் மிக மிக அவசியம். இது உங்கள் வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை, தொழிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி கொஞ்சம் நிதானத்தை பின்பற்ற வேண்டிய காலகட்டம். ஆக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இறைவன் பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க, தொழிலை லிமிட்டுக்குள்ளே ஓட்டுங்க, குடும்ப வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த 3ஐயும் முத்தாய்ப்பாக கவனத்தில் வச்சுங்க. இந்த சீசனுக்கு ஆகாத உணவு பழக்க வழக்கத்தை தவிர்த்துங்க. என்னையா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அதனால் நிதானமே பிரதானமான நன்மைகளை தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.